ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸோட வேர்ட் இல்லைனா எக்ஸல் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் டைப் பண்ணும்போது டைப் ஆகாமல் உங்களுக்கு எரர் காமிச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டையோ இல்லைனா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். பட் அதில் எந்த வேர்டை நீங்கள் கீபோர்டு மூலமாக டைப் பண்ணாலும் டைப் ஆகாது. ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்டி அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் கமாண்ட் ப்ரொமோட்னு ஒன்று காமிக்கும். ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் டின்னு ஒரு ஆப்ஷன், சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார், லோக்கல் டிஸ்க் சி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் ஃபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எம்எஸ் ஆஃபீஸை, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 16ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த சர்ச் பாரில் மேலே அந்த வந்து ஃபைல் லொக்கேட்டரில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஃபோல்டர்ஸோட நேமையை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேத் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ரொமோட்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிடி பார் அந்த போட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீழே இறங்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பேத்தை காப்பி பண்ணியிருக்கீங்களே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிடிங்கிறத மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ண அந்த பேத்தை அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோடனே அந்த பேத் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த பேத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த மாதிரி வந்து காமிக்குதோ ஸோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ப்ராசஸிங் ஆயிடும். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு செட்டிங்ஸ்னு வரும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேத் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன காமிக்குதோ அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ மேட்ரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எம்எஸ் ஆஃபீஸுடைய வேர்டோ இல்லைனா எக்ஸல் ஃபைல்லையோ நீங்கள் டைப் பண்ணும்போது டைப் ஆகாமல் இருந்துச்சுன்னா, வேர்ட்ஸ் டைப் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.